வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பார் வடை. இது வந்து நான் உளுந்த பருப்பை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அரைச்ச மசாலாவில் இது இஞ்சி பூண்டு, ஒரு அரை பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 மிளகு போட்டுக்கோங்க, 2-3 உங்களுக்கு தேவையான அளவு. இது இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இது ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் வந்து கடாயை எடுத்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு தேவையான சாம்பார் செய்ய போகிறோம். பாருங்கள், உளுந்த பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவி ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். பாயிலாக அடுத்து இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு குக்கரில் சாம்பார் செய்கிறதுக்கு ஐட்டம் பாருங்கள். இது நான் வெங்காயம், கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மசாலா என்னென்னா, இது வந்து நம்ம மல்லி, சோம்பு, ஜீரகம், வரமிளகா எல்லாம் போட்டு நான் லேசாக வறுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, ஒரு கொஞ்சம் அளவாக புளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்ய போகிறோம்னு பாருங்கள். மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போடுங்க. ஒரு வெந்தயம் போட்டுக்கோங்க. பாருங்கள், புரியுது. நம்ம வெங்காயம் வெட்டி வச்ச காய் எல்லாம் மொத்தமாக போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கோங்க. பாருங்க, குக்கரில் வேக வச்ச பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். அந்த காயில் நம்ம ஃப்ரை பண்ணுறதில் போட்டு இதில் ஊற்றிடலாம். பருப்பு பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட போகிறோம். ஒரு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுலேயே வந்து மிளகா பொடி, மிளகா எல்லாமே இருக்குது, தனியாக எல்லாம் இருக்குது. நீங்கள் வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி வச்சதையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அடைச்சிடலாம். அடைச்சிட்டு ஒரே ஒரு விசில் அடித்து இறக்கிடலாம். இப்போ நம்ம வடை செய்யலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த வடை மசாலாவை இப்போ பாருங்கள் எப்படி தட்டி போட போகிறோன்னு. நம்ம இந்த மாதிரி கையில் லேசாக தண்ணி தடவிக்கோங்க. இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சென்றாக ஒட்டை போட்டு பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மெல்லமாக வேகட்டும். சரிங்களா? இப்படியே உங்களுக்கு எத்தனை வடை வேணுமோ அத்தனை வடையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம வடை சுட்டு எடுத்தாச்சு. இதை நம்ம சாம்பாரில் ஊற வச்சிடலாம். பாருங்கள், நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வடையில் போட்டுடலாம். வடையில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றியாச்சு. நம்ம இது உப்பு பார்த்துக்கோங்க. மல்லி இலை போட்டுக்கோங்க. ஒரு 10-20 நிமிஷம் ஊறட்டும் வடை நல்லா. பாருங்கள், டேஸ்டான சாம்பார் வடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததில் பார்க்கலாம்.